Hi viewers, welcome to my YouTube channel. இந்த யூடியூப் சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ இது. இந்த வீடியோவை நான் செய்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணம் என்னென்னு சொன்னால், நான் ஆன்லைனில் படித்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறது தான். அதாவது வந்துட்டு ஆன்லைனில் நிறைய ஏர்னிங் மெத்தட்ஸ் இருந்தாலும், நிறைய ஏர்னிங் மெத்தட்ஸ் வந்துட்டு எல்லாருக்குமே சக்ஸஸ் ஆகிறதில்ல. அப்படி சக்ஸஸ் ஆன ஒரு மெத்தட்டை பற்றி தான் நான் இன்றைக்கி வந்துட்டு கதைக்க போகிறேன். அதாவது நான் வந்துட்டு ஒரு ஃப்ரீலான்ஸ் வெப்சைட் மூலமாக நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கிறேன். ஸோ அதை வந்துட்டு உங்களுக்கு ரியல் ப்ரூஃபோடு காட்டுறது தான் இந்த வீடியோவை நான் செய்கிறேன். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு வெப்சைட் இருக்குது fiverr.comன்னு சொல்லி. ஸோ இந்த வெப்சைட் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு டேலண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த டேலண்ட்டை வச்சு காசு உழைக்கிறதுக்கான ஒரு வெப்சைட்டாக தான் இது இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட்டுக்கே போய்ட்டு ஜாயின் ஆகணும். ஜாயின் ஆகிறது வெரி சிம்பிளான வேலை. உங்களுக்கு இந்த சைட்டில் உங்களுக்கு பார்க்கலும். இதில் நீங்கள் ஜாயின் விஷயத்தை கிளிக் பண்ணி என்ன செய்யலாம்னு சொன்னால், டக்குன்னு அப்புறம் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளையிலும். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு பிறகு தான் உங்களுக்கு காசு சம்பாதிக்கலும். அதுக்கு நீங்கள் முதலாவது செய்ய வேண்டிய வேலை என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் பாருங்கள், இங்கே வந்துட்டு இந்த வெப்சைட்டில் வேலை செய்கிற ஆட்கள், அதாவது வந்துட்டு இந்த வெப்சைட் மூலமாக காசு ஏர்ன் பண்ணுற ஆட்கள் வந்துட்டு அவங்களோட ஸ்கில்ஸை காட்டுறதுக்கு ஒரு கிக் ஒன்று செய்வாங்க. அதை வந்துட்டு கிக்குன்னு தான் சொல்கிறது. அந்த கிக்கை வந்துட்டு நீங்கள் செய்யணும். இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ நிறைய பேர் வந்துட்டு இந்த வெப்சைட்டில் காசு ஏர்ன் பண்ணவங்க கிக் செஞ்சுருக்கிறாங்க. இந்த வெப்சைட்டில் கிக் செய்கிறது எப்படிங்கிறது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கட்டாயமாக தெளிவுபடுத்துவேன். அதில் நீங்கள் முக்கியமாக வந்துட்டு இதில் நிறைய பிரிவுகள் இருக்குது. அதாவது இதில் நிறைய பிரிவுகள் மூலமாக உங்களுக்கு காசு ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் முதலாவது என்ன செய்யலாம்னு சொன்னால், கிராஃபிக் டிசைன் செய்யலாம். அடுத்தது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்குது. அடுத்தது ரைட்டிங் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் இருக்குது. அதே நேரம் வந்துட்டு வீடியோ அனிமேஷன், மியூசிக் அண்ட் வீடியோ, ப்ரோக்ராமிங் அண்ட் டெக்னாலஜி, நேரம் ஃபோட்டோகிராஃபி, பிஸ்னஸ். இதில் இப்போ கிட்டத்தில் ரீசெண்டாக அறிமுகப்படுத்தின ஒரு விஷயம் தான் வந்துட்டு ஏஐ சர்வீஸ். இந்த ஏஐ சர்வீஸ் மூலமாகவும் இதில் வந்துட்டு நாங்கள் காசு ஏர்ன் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் எங்களுக்கு காணப்படுது. இதில் நான் வந்துட்டு இப்போ எந்த அக்கௌண்ட் உங்களுக்கு எடுக்கிறேன். நான் இப்போ லாகின் பண்ணேன். நான் உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் காசு ஏர்ன் பண்ணதுக்கான ஒரு ப்ரூஃபை காட்டுறதுக்கு எந்த அக்கௌண்ட்டை நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இதுதான் என் அக்கௌண்ட். இப்போ நான் என் அக்கௌண்ட்டில் வந்துட்டு இப்போ பாருங்கள், இது மட்டும் இல்லை எனக்கு இருக்கிற அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட் வந்துட்டு என் ஒன் ஆஃப் த ஃபைவர் அக்கௌண்ட். இதில் நான் இந்த அக்கௌண்ட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட வந்துட்டு $1775 உழைச்சிருக்கிறேன். ஸோ அதை நாங்கள் ஸ்ரீலங்கன் கரன்சி கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட $5,70,000 நான் இது மூலமாக, இந்த அக்கௌண்ட் மூலமாக மட்டும் நான் ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்கலும் இதில் நாங்கள் ஏர்ன் பண்ணுற காசை வந்துட்டு எங்களுக்கு எங்களோட பேங்க் டெபாசிட்லேயே எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரம் வந்துட்டு பேபால் அக்கௌண்ட் மூலமாக எடுக்கலாம். பேபால் நான் இந்த அக்கௌண்ட் வந்துட்டு செய்கிற வந்துட்டு ஸ்ரீலங்காவில் வந்துட்டு, ஸோ பேபால் இல்லாதங்கிற காரணத்துக்குனாடி எங்களுக்கு வந்துட்டு என்ன செய்யலாம்னு சொன்னால், பேங்க் டெபாசிட், பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எங்களுக்கு டிரெக்டாக காசு வரும். ஸோ இப்போ நான் முன்னதே சொன்னது மாதிரி தான். அடுத்தது நான் இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை கதைக்கணும்னு சொன்னால், இதில் இப்போ நாங்கள் கிராஃபிக் டிசைன் விஷயத்தை எடுத்தோம்னு சொன்னால், கிராஃபிக் டிசைனில் வந்துட்டு நாங்கள் உதாரணத்துக்கு ஒரு டாபிக் எடுக்கிறோம், லோகோ டிசைன். உங்களுக்கு லோகோ டிசைன் பண்ணுறது தெரியுமென்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ என்ன செய்யலாம்னு சொன்னால், நீங்கள் லோகோ டிசைனுக்குரிய ஒரு கிக் ஒன்றை க்ரியேட் பண்ணி போடலாம். நம்ம லோகோ டிசைன் எடுத்தோம்னு சொன்னால், இப்போ பாருங்கள், லோகோ டிசைனுக்குரிய சர்வீசஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட லோகோ டிசைன் செய்கிற ஆட்கள் வந்துட்டு ஃபைவரில் கிட்டத்தட்ட 2,68,000 பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால், அதாவது கம்பெட்டிஷன் கூட இருக்கிற ஃபீல்டு ஒன்றுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு வந்துட்டு இந்த இதில் ஒரு டாப் லெவலுக்கு வரதோ இல்லை ஏர்ன் பண்ணுறதோ கஷ்டமாக இருக்குது. ஏன்டா நான் வந்துட்டு இந்த ஃபைவரில் ஃபஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணது 2019 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியும் என்னால் ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு எந்த விதமான காசையும் இதில் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த ஃபைவரில் நீங்கள் டேலண்ட்டாக இருக்கிற துறையை செலக்ட் பண்ணக்குள்ள ஒரு விஷயத்தை முக்கியமாக கவனிக்கணும். எந்த துறையில் வந்துட்டு உங்களுக்கு கம்பெட்டிஷன் குறைய இருக்குதுன்னு சொல்லி. இப்போ நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு எடுத்து காட்டிலும், இப்போ ஹெட் காப்பிங்கிற ஒரு விஷயத்தை பாருங்கள். ஹெட் காப்பிங்கிற விஷயத்தை நான் எடுக்கிறேன். எடுத்த பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த ஹெட் காப்பிங்கிற விஷயத்தை வந்துட்டு ஃபைவரில் செய்கிற ஆட்கள் வந்துட்டு 2,837 பேர் தான் இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு லோகோ டிசைனுக்கு போகிறத விட
எட் காப்பிக்கு போகக்குள்ள என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களுக்கும் அந்த உங்களோட சர்வீஸை தேடி வராங்களே, அதாவது இந்த உங்களோட ஓடர்ஸ் உங்களுக்கு வந்துட்டு ஓடர்ஸ் தர வராங்களே, அவங்கள வந்துட்டு கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். அதாவது இப்போ இங்கே வந்துட்டு 2837 பேர் தான் இருக்காங்க, அங்கே வந்துட்டு 2,00,000த்துக்கு மேலே இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஃபீல்டில் வந்துட்டு எக்ஸ்பர்ட்னு சொன்னால் உங்களுக்கு அந்த கஸ்டமர்ஸை எடுக்கிறது வந்துட்டு மிச்சமே ஈஸியாக இருக்கும் கம்பேர்ட் டு அந்த லோகோ டிசைனிங்கை விட. அதாவது நான் சொல்ல வர விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் போகிற ஃபீல்டு வந்துட்டு நீங்கள் டக்குன்னு முன்னுக்கு வரணும்னு சொன்னால் என்ன செய்யணுமாண்டா, அதாவது வந்துட்டு காம்படிஷன் குறைஞ்ச ஒரு துறைக்குள்ளே போயிட்டால் நல்லா. அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு உங்களுக்கு காம்படிஷன் குறைஞ்ச ஒரு துறைக்குள்ளே போய் காம்படிஷன் கூடின ஒரு துறைக்குள்ளே போயிட்டு வந்துட்டு சக்ஸஸ் ஆக இயலாதுன்னு சொல்ல வரல. ஆனால் அப்படியான ஒரு துறையை நீங்கள் இப்போதைக்கு செலக்ட் பண்ணிக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஃபைவரில் வந்துட்டு சாதிக்கிறது வந்துட்டு கஷ்டம். ஸோ இந்த விஷயந்தான் வந்துட்டு இந்த ஃபைவரை பற்றின ஒரு சம்மரி. அதாவது ஃபைவருங்கிறது உங்களோட ஒரு ஃப்ரீலான்ஸ் பிளாட்ஃபார்ம். இதில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கில் இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்கில்லை நீங்கள் யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கலாம். ஸோ அந்த விஷயங்களை தான் பார்த்துருக்கேன். நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் ஃபைவரில் வந்துட்டு எப்படி காசு ஏர்ன் பண்ணலாம் என்கிற விஷயங்களை பார்க்கலாம். அதோட எப்படி உங்களோட ஃபர்ஸ்ட் கிக்கை க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படி அதை வந்துட்டு நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறது, அந்தந்த விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து வர வீடியோக்களில் பார்க்க இருக்கிறோம். இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன். நன்றி.